வெல்கம் பேக் கைஸ். திரும்ப எப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வழியா நம்ம அடுத்து ஸ்கூல் புக்லேருந்து ஆரம்பிச்சாச்சு. ஓகே, நீங்க டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஸ்கூல் புக்ல சில டேட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கை பொறுத்த வரைக்கும் 10th புக்கு இதில் இருக்கிற ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸு அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் ப்ளஸ் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜியாகிரஃபி. இந்த 4 பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் அதிகமாக கேட்கக்கூடிய ஏரியாவும் இதுதான். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும் அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, ஸ்கூல் 10th புக் தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஐடியா வந்து 10th புக்கா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப 10th புக் வந்து ப்ராப்பரா கவர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா, நான் இப்ப என்ன சொல்லப் போறேன் அப்படின்னாக்கா, இந்த ஸ்கூல் புக்க நான் ஒரு டைம் படிச்சு உங்களுக்கு சொல்லப் போறேன். பட் அது கூடவே என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சில இதுல எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னலாம் கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் லாஸ்ட் எப்படி இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் எப்படி வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறோம். ஓகேங்களா? எதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எப்படி அதுல வந்து ஞாபகம் வச்சுக்க போறோம், இல்ல மனப்பாடம் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. லாஸ்ட்ல என்ன பண்ண போறோம்னா, இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லீங்களா? புக் பேக் கொஸ்டின்ஸும் ஃபுல்லா ஒரு டைம் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ இந்த லெசன ஃபுல்லா நம்ம ரீட் பண்ண போறோம். இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் எடுக்க போறோம். எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? அத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கட்டையும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? போலாங்களா? ஓகே. ஓகே. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யூனிட் 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஹிஸ்டரியில ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் டாபிக். இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு சிலபஸ்க்கு பயன்படாது. அதிகமா கொஸ்டின்ஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வராது. ஆனா டிஎன் யூஎஸ்ஆர்பியா இருக்கலாம். இல்லனாக்கா டிஆர்பி இல்லன்னா டெட். இதுக்கு வந்து கண்டிப்பா அந்த டாபிக் படிக்கிற மாரி இருக்கும். சோ, இப்போ இந்த எக்ஸாம் படிக்கிறோம். டிஎன் யூஎஸ்ஆர்பியா இருக்கலாம். டிஆர்பி, டெட் இவங்களுக்கும் இந்த இந்த யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? சோ, இந்த டாபிக் அப்படிங்கிறத ஃபுல்லா ஒரு டைம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அறிமுகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ரைட்டர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கில ஆங்கில கல்வி வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஓகேங்களா? இந்தியாவுல வந்து பிரிட்டிஷோட ரூல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கப்போ இங்க அரசு இங்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு ஒர்க் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆட்களை வந்து இங்கிலாந்துல இருந்து இந்தியா அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே சில பேரை உருவாக்கணும்னு நினைச்சு என்ன பண்றாங்கன்னா ஆங்கில கல்வியை இந்தியாவுக்குள்ள கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா? அப்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆங்கில கல்வியை வந்து கொடுக்கறப்போ இங்க இந்தியாவுல பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கம் கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கம். ஓகேங்களா? புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? என்னன்னு புரியுதுங்களா? பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சி பண்றப்போ இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறதுக்கு அந்த பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழ வேலை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்கள் தேவை. அந்த ஆட்களை இங்கிலாந்துல இருந்து அழைச்சிட்டு வந்து இங்கிலாந்துல இருந்து ஆட்களை இங்க அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வேலை வேலை கொடுத்தோம்னு அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் அவங்களை இங்க அழைச்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான காஸ்ட் வைஸ் அவங்களுக்கு அதிகமா செலவாகிறதுனால இந்தியாவிலேயே ஒரு படிச்ச அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு குரூப்பை உருவாக்க ட்ரை பண்றாங்க. அப்படி உருவாக்க ட்ரை பண்றவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து அவங்களோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ அவங்களுக்கு நம்ம லோக்கல் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது புரியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஆங்கில கல்வியை அவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி அவங்க கத்துக் கொடுக்கறப்போ என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு குரூப் ஒரு ஒரு சொசைட்டியே உருவாகுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கம். ஓகேங்களா? இவங்கள கிரியேட் பண்றாங்க. இவங்க உள்ள வர்றாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மேற்கத்திய கருத்துக்கள், சிந்தனைகள் என்னது? அதெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்த உண்டாக்குது. இவங்க இங்கிலீஷ் படிக்க படிக்க அதாவது மேற்கத்திய கல்வி, அதாவது மேலை நாட்டு கல்விய படிக்க படிக்க, அங்க இருக்கிற பெரிய பெரிய சிந்தனையாளர் இருக்காங்க இல்லையா? அவங்களோட தாக்கத்துக்கு உள்ளாகுறாங்க. ஓகேங்களா? இந்த கல்வியறிவு பெற்ற நடுத்தர வர்க்கம் என்ன ஆகுது அப்படின்னா, எண்ணிக்கையில சிறியதாக இருந்தாலும், அரசியல் சீர்திருத்த இயக்கங்களில் தலைமை வகிக்க தொடங்கியது. புரியுதுங்களா? அவங்க அவங்களோட பெனிஃபிட்டுக்காக ஒரு குரூப்ப கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? குரூப்ப கிரியேட் பண்ணல. பட் அவங்க கத்துக் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்வி கத்துட்ட குரூப் என்ன பண்றாங்க? கவுண்டிங்ல ரொம்ப சின்னதா இருந்தாலும் ஓகேங்களா? கவுண்டிங்ல ரொம்ப சின்னதா இருந்தாலும், அவங்க என்ன பண்றாங்க? அரசியல் சீர்திருத்த இயக்கங்கள்ல தலைமை வகிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இருந்தபோதிலும் இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழைய கருத்துக்களையும், பழக்கவழக்கங்களையும் விமர்சனபூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்த பெரிதும் தயங்கினர். ஓகேங்களா? இருந்தாலும், இந்தியாவுல இருந்த சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க தங்களுடைய பழைய கருத்துக்களையும், இல்ல பழக்கவழக்கங்களையும் என்ன பண்றாங்க? ஆய்வுக்கு உட்படுத்த பயப்படுறாங்க. ஏன்னா, அவங்க இன்கேஸ் நம்ம நூல்கள் வந்துலாம் சங்க கால நூல்கள் எல்லாமே வந்து நல்லது தான் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னாக்கா,
இப்ப இவங்க என்ன பயப்படுறாங்க? அப்படி நம்ம வந்து அதுல சொல்லியிருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொன்னோம்னா, அதுல வந்து பெரிய தாக்கங்கள் உண்டாக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கொஞ்சம் பயப்படுறாங்க. ஓகேங்களா? அதற்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் இந்திய பண்பாட்டிற்கும், மேலை பண்பாடுகளுக்கும் இணக்கத்தை ஏற்படுத்த முயன்றனர். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய பண்பாட்டுக்கும் சரி ஓகே. என்னோட இத வந்து நான் விமர்சனம் பண்றதுக்கு பயப்படுறேன். ஓகேங்களா? ஆய்வுக்குட்படுத்த பயப்படுறேன். அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்திய பண்பாடு இருக்கு இல்லையா? நம்மளோட இந்திய கல்ச்சர் இருக்கு இல்லையா? அதையும் மேலை பண்பாட்டையும் என்ன பண்றேன்? ஒரு ரிலேஷன்ஷிப்ல 2மே ஒண்ணு தான் அப்படிங்கிற மாரி என்ன பண்ண போறேன்? நான் வந்து கொண்டு வர ட்ரை பண்றேன். ஓகேங்களா? 2த்தையும் ஒரு இணக்கத்த கொண்டு வர ட்ரை பண்றேன். ஓகேங்களா? இருந்தபோதிலும் அவர்களுடைய கருத்துக்களும், செயல்பாடுகளும் உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை கட்டுப்படுத்த உதவியது. ஓகே. இப்ப என்ன பண்றாங்க? அவங்க அந்த பண்பாடு கூட அந்த மேலை நாட்டு பண்பாடுகள் என்ன பண்றாங்க? ஒரு இணக்கத்த உண்டாக்க ட்ரை பண்றப்போ, அவங்களோட அந்த பண்பாடு என்னது? உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை அதாவது பெண் குழந்தை பொறந்தா கொல்றது, கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள். இது 2மே கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் தான். உடன்கட்டை ஏறுதலும். என்ன சொல்றாங்க? கணவன் இறந்துட்டா வந்து பெண் வந்து கூடவே வந்து அந்த சதி ஏறிடணும் அப்படிங்கிற மாரி. பெண் குழந்தை பிறந்தா கொன்றுறணும் அப்படிங்கிற மாரியான. அதே மாரி இந்த சமூக தீமைகள்லாம் என்ன பண்ணுது? இது கட்டுப்படுத்த பெருமளவு என்ன பண்ணிருக்கு? ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை 2 வகையாக வகைப்படுத்தலாம். அப்ப என்ன சொல்றாங்க? 19ஆம் நூற்று சீர்திருத்த இயக்கங்கள 2 வகையா பிரிக்கலாம்னு சொல்றாங்க. 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு வகை. அப்போ சீர்திருத்த இயக்கங்கள் ஓகேங்களா? இது ஒரு வகைன்னு சொல்றாங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு? பிரம்ம சமாஜம் இருக்கு. 2வது பிரார்த்தனை சமாஜம் இருக்கு. 3வது என்னது? அலிகார் இயக்கம். இதெல்லாம் என்னது? சீர்திருத்த இயக்கங்கள். அதாவது சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள்னு இத பிரிக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் போன்ற சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். அப்போ 2 சொல்லியிருக்காங்க. 1 சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் 1. 2வது சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். ஓகேங்களா? அது சமயம் சார்ந்த சீர்திருத்தத்த பண்ணிருக்கு. இது சமயத்த திரும்பவும் மீட்டெழுச்சி பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கு? வந்திருக்கு. ஓகேங்களா? எது? ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், அப்ப வந்து தியோபந்த் இயக்கம். இது 3 ஓகேங்களா? அங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஓகேங்களா? இத 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இவைகளை தவிர இவைகளைத் தவிர ஒழுங்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. புனேயில் ஜோதிபா பூலே புனேயில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர் இவங்கெல்லாம் இப்ப இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் புனேவை சேர்ந்த ஜோதிபா பூலே ஓகேங்களா? அவரை பார்க்க போறோம். கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி இவங்கெல்லாம் வந்து தென்னிந்திய பகுதியை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? ஐயன்காளி. அடுத்து தமிழகத்தை சேர்ந்த இவங்க ராமலிங்க அடிகளை கொஞ்சம் கொஞ்சம் டெப்தா பார்க்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? அடுத்து இப்ப எங்க போறோம்னா நேரா ஃபர்ஸ்ட் வங்காளத்துல போறோம். வங்காளத்துல இருக்கக்கூடிய தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்களை பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்டா ஒருத்தரை பார்க்க போறோம். யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இவரோட இயக்கம் தான் பிரம்ம சமாஜம். ராஜாராம் மோகன் ராய் இவரோட இயக்கம் பிரம்ம சமாஜம். ஓகேங்களா? இவர் எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னு பாருங்க. 1772, 1833. ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய். இங்க பாருங்க இவரோட லெட்டர்ல ரா அப்படிங்கிற லெட்டர் பாருங்க. 3 டைம் வருதா? அப்போ இவரோட பர்த்டே டேட்ல பர்த்டே வருஷத்தை பாருங்க. 2/7 வருதா? அவரோட டேட் பாருங்க. 1833. 2/7, 2/3. ஞாபகம் வச்சுக்கலாமா? ரா 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 அப்படின்னு வந்திருக்கறனால 1007 2/7 வந்திருக்கு. 1833 2/3 வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த வருஷம் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 1772, 1833, 23, 27. ஓகேங்களா? அடுத்து மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவராகிறார். இங்க பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது தொடக்க கால சீர்திருத்தவாதிகள்ல ஒருவர். இவர்தான் தொடக்க கால இப்ப நம்ம பாக்குறதுலயே பாருங்க சீர்திருத்தவாதிகள் நம்ம பாக்குற முதல் ஆள் யாரு? ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேங்களா? அடுத்து பெரும் அறிஞரான அவர் தனது தாய்மொழியான வங்க மொழியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வங்க மொழி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வங்க மொழியில புலமை பெற்று போவது சமஸ்கிருதம், அரபி. ஓகே. அதே மாதிரி வங்க மொழி இல்லாம பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இந்த மொழி எல்லாம் புலமை பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி பன்மொழி புலவர் அது மாதிரி இருக்கிறார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சடங்குகளையும் ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? பொருளற்ற சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். என்னதை எதிர்க்கிறாரு? பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் என்ன பண்ணியிருக்காரு? எதிர்த்திருக்கிறாரு. ஓகேங்களா?
இன்கேஸ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கேட்டாங்க அப்படின்னாக்கா, ஒண்ணு அவரோட பர்த் வருஷம் அத கரெக்ட்டா குடுத்துருக்கோமான்னு கேட்பாங்க. ஓகேங்களா? 2வது அவர் என்ன பண்ணாரு? இத மாரி பொருளற்ற சமய சடங்குகளையும், கேடுகளை விளைவிக்கும் மரபுகளையும் எதிர்த்தார். அது மாரி அவர் என்ன பண்ணாரு? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் வச்சுட்டு, ஸ்டேட்மெண்ட் 1, 2ல எது சரி? அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஓகேங்களா? இருந்த போதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க விரும்பினார். கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க விரும்பினார். அதாவது அந்த பழைய அ ப பண் ரொம்ப காலமா பயன்படுத்திட்டு வந்திருப்போம் இல்லையா? இல்லனாக்கா அப்படியே அத பின்பற்றிட்டு வந்திருப்போம் இல்லையா? அத வந்து பாதுகாக்க நினைச்சிருக்காரு. ஓகேங்களா? தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுட் கோட்பாடு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கடவுட் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தார். ஓகேங்களா? அவரு ஒரு கடவுட் கோட்பாடு, அப்புறம் உருவ வழிபாடு எதிர்ப்பு. அதாவது கடவுள் வந்து ஒரே கடவுள் தான். அதான் அந்த கோட்பாடு. ஒரே ஒரு கடவுள் மட்டும் தான். ஓகேங்களா? உருவ வழிபாடு எதிர்ப்பு. அதாவது கடவுளுக்கு உருவம் என்பதே கிடையாது. அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது இவரோட கருத்து. உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்கள் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அளித்தும் ஒரு கடவுள் கோட்பாடு அல்லது ஒரு கடவுள் வணங்குவதை உபதேசிப்பதாக கூறுகிறார். ஓகே. அது என்ன சொல்றாருன்னா, இந்துக்களோட மறைநூல் அப்படிங்கிறது ஒரு கடவுட் கோட்பாடு அப்படி இல்லன்னா, ஒரு கடவுள வழங்குவது என்ன பண்றாரு? உபதேசிப்பதா கூறுறாரு. இவரோட விளக்கத்தின் அடிப்படையில இந்துக்களோட மறைநூல்கள் என்ன பண்ணுதாமா? ஒரு கடவுள் கோட்பாட்டையும், அப்படி இல்லன்னா ஒரு கடவுளை வணங்குது என்ன பண்ணுதாம்? உபதேசிப்பதா என்ன பண்றாரு? சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து, சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மணம் போன்ற மரபு சார்ந்த பழக்கவழக்கங்கள் குறித்து பெரிதும் கவலை கொண்ட அவர், அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்துக்கு விண்ணப்பித்தார். ஓகே பார்த்துக்கோங்க. உடன்கட்டை ஏறுதல், அப்புறம் குழந்தை திருமணம், அதாவது சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி குடுத்துறது. பலதார மணம், ஒரு ஆண் பல பெண்கள கல்யாணம் பண்ணிக்கிறது. ஓகே. இத மாரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்ணிருக்காரு, ஆங்கில அரசாங்கத்துக்கு இதுக்கு எதிரா சட்டம் இயற்றுங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, ஆங்கில அரசாங்கத்திட்ட கேட்டிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து, விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார். அதே மாரி என்ன சொல்றாங்க, இங்க இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனைவி வந்து என்ன பண்ணிருவாங்க, அந்த சதி மேல வந்து அந்த அவங்களோட சுதையில என்ன பண்ணிருவாங்கன்னா, அவங்களே ஏறி இறந்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி அவங்கள நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாக்கா, அவங்கள வந்து தடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அவங்கள திரும்ப விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள அந்த உரிமை உடையவர்கள் அப்படிங்கிற கருத்த என்ன பண்ணியிருக்காரு, முன்வைக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடியதற்கான உரிமை இருந்துச்சுன்னா, அவங்கள சதியில ஏறதுக்கான அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாரி ஒரு யோசிக்கிறார். ஓகேங்களா? பலதார மணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? மக்களை பகுத்தறிவோடும், பரிவோடும், மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். ஓகேங்களா? மக்கள் என்ன பண்ணியிருக்காரு, பகுத்தறிவோட இருங்க, பரிவோட இருங்க, மனித பண்பாட்டோடும் இருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? 1829 இதுதான் இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராய் பங்கு வகித்தார். இது இம்பார்ட்டன்ட். 1829 சதி ஒழிப்பு. கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான். வேற கருத்தே கிடையாது. ஓகேவா? சதி ஒழிப்பு 1829 யாரு? இவரு ரொம்ப முக்கியம். வில்லியம் பெண்டிங். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஹைலைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறப்போ வந்து இயர்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி நேம்ஸ் பார்ப்போம். அதாவது நார்மலா படிக்கிறோம் அப்படின்னா நேம்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன்ஸ் அதாவது சங்கங்கள் அப்படி இல்லன்னா இயக்கங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? இயர் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இயர் வந்து ப்ளூ கலர் ஹைலைட்டரா ஹைலைட் பண்ணிக்கோங்க. நேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிரீன் கலர் ஹைலைட்டரா என்ன பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. அசோசியேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வேற ஏதாவது ஹைலைட்டர் ஒண்ணு அந்த ஒரு மாரி வேற ஒரு கலர்ல இருக்கு இல்லையா? ஒரு மாரி பிங்க் கலர்லயோ அந்த வேற ஏதாவது பிங்க் கலர் அது மாரி என்ன பண்றீங்கன்னா, டிஃபரெண்ட் கலர் ஷேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இயர் அப்படிங்கிறது நீங்க பார்த்தோனமே தெரியும் அப்படின்னா, அது ப்ளூ கலர்ல நீங்க எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கீங்களோ அங்கெல்லாம் இயர் தெரியும். ஓகேங்களா? நேம்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்க இடம்லாம் உங்களுக்கு நேம்ஸ் தெரியும். ஓகேங்களா? அந்த பிங்க் அப்படி இல்லன்னா பர்பிள் கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு அசோசியேஷன். அது வந்து ஒரு இயக்கத்த குறிக்குது. அதாவது எல்லா இடத்துலயுமே வரி வரியா நீங்க வந்து ஃபுல்லா 4, 5 வரிக்கு ஃபுல்லா ஹைலைட் பண்ணாம, ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, ஹைலைட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு திரும்ப ரிவிஷன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஃபுல்லா ஒரு 4, 5 வரி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பட்டையா அடிச்சிருந்தீங்கன்னா, திரும்ப 2ஆம் டைம் பார்க்குறப்போ கண்ணுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்க மாரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். ஓகே. ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை எதிர்த்தார். பெண்களுக்கு கல்வி வழங்கப்படும் என்ற கருத்தை பண்ண வேண்டும் என்ற கருத்தை வலுவாக முன்வைத்தார். ஓகே. பெண்களுக்கு கல்வி வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஆண்கள் பெண்களை கீழான நடத்தும் அந்த முறையை எழுதியிருக்கிறாரு. ஓகே. பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செஞ்சிருக்காரு. ஓகே. பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியையும், மேலைநாட்டு கல்வியையும் அறிமுகம் செய்வதை முழுமையாக இங்க இருக்கு பாருங்க. ஸ்கூல்லயும், காலேஜ்லயும் ஆங்கில கல்வி மற்றும் மேலை நாட்டு அறிவியல் அறிமுகம் செய்து என்ன பண்ணியிருக்காரு? ஆதரிச்சிருக்காரு. மேலை நாட்டு அதாவது வெஸ்டர்ன்
எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? அவங்க ஏன்னா இவரும் அதுதானே படிச்சிருக்காரு. அத படிச்சனால தான் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால அத சப்போர்ட் பண்ணிருக்காரு. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் 1828. இதுதான் இம்பார்ட்டன்ட். 1828. அடுத்த இம்பார்ட்டன்ட். பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை கட்டினார். அப்போ இவரோட இயக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இயக்கம் சங்கம் இதுதான் என்னது? பிரம்ம சமாஜம். 1828 பிரம்ம சமாஜம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இவரு மொத வருஷம் வந்து பிரம்ம சமாஜம் உருவாக்கியிருக்காரு. மேல ஒண்ணு பார்த்தோமே 1829 சதி ஒழிப்பு. ஞாபகம் வச்சுக்கலாமா? 1828 என்ன பண்ணிருக்காரு? பிரம்ம சமாஜத்தை கொண்டு வந்திருக்காரு. 1829 அடுத்த வருஷம் என்ன பண்ணிருக்காரு? சதியை ஒழிச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து உருவாக்குன உடனே ஆகஸ்ட் 20ல எங்க ஒரு கோயில் கட்டுறாராம்? கல்கத்தாவுல கோயில் கட்டுறாராம். இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்கத்தால. ஓகேங்களா? கல்கத்தால ஒரு கோயிலை கட்டுறாரு. ஓகேவா? அடுத்து அந்த கோயில்ல திருவுருவ சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு. ஒரு கடவுள் கோட்பாடு. அப்புறம் என்ன சொன்னாரு? ஒரு கடவுளுக்கு வந்து உருவம் கிடையாது. உருவ வழிபாடு வந்து நம்ம எடுத்திருக்காரு. அதனால என்ன பண்றோம்? சிலையும் வைக்கல. ஓகேங்களா? இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ, அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது எதை எழுதி வைத்தார். என்ன எழுதி வச்சிருக்காரு? இங்க எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ, அவமானமாக பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடக்கூடாது. என்ன பண்ணிருக்காரு? அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. எங்க எழுதி வச்சிருக்காரு? கல்கத்தாவுல கட்டின கோயில்ல. ஓகேங்களா? பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. இது நம்ம பார்த்ததுதான். இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கதான் அப்படியே நேரா இங்க வந்திருக்கு. ஓகேவா? பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளில் இருக்கும் சமூக மரபு அதுதான் இங்கேயும் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இவரோட தாட் தான் இந்த பிரம்ம சமாஜத்திலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. பொருளற்ற சமய சடங்குகளையும் எதிர்த்திருக்கிறார். ஓகேங்களா? இருந்த போதிலும் தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வியறிகள் பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா பாருங்க, கற்றறிந்த மேதைகள் அதாவது படிச்சிருக்கவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுதுன்னா, அந்த வங்காளிகள் வேற எங்கேயும் அதை தாண்டி போகல. வெறும் வங்காளம். அவர் வந்து பெங்கால்ல தானே இருந்திருக்காரு. அதுக்குள்ளேயே அப்படிங்கிற அளவுலாம் அது இருந்திருக்கு. ஓகேங்களா? சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் பிரம்ம சமாஜம் தோல்வி அடைந்ததாலும், ஏன்னா மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் கற்றறிந்தவர்கள் மட்டும்தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியதாகும். ஓகேங்களா? அது என்ன பண்ணிருக்குன்னா, கீழ்த்தட்டு மக்களை சேர்க்கறதுல என்ன பண்ணிருக்கு? தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏன்னா வெறும் கற்றறிந்த மக்கள் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியது. ஓகேங்களா? இதுதான் முடிஞ்சிச்சு. இதுல நம்ம இம்பார்ட்டண்டா பார்த்தது அந்த 2 வருஷம் தான். 1829 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1828 அந்த ஆகஸ்ட் 20 கோயில் கட்டினது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வருஷம் 1877 ஆயிரத்தி 1772 1772 அண்ட் 1833 ஓகேவா? 1772 1823 அப்போ 1828 அப்படிங்கிறது பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியிருக்காரு. 1829 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா சதி ஒழிப்பு. அப்புறம் வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 4 வருஷம் மட்டும் தான் இதுல பார்க்கணும். ஓகேங்களா? ஆகஸ்ட் 20 கல்கத்தாவுல கோயில். ஓகேங்களா? அடுத்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இப்போ ஒரு ஆள் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எய்திய பின்பு. ஆமா பார்த்தாச்சு. அவர் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர் விட்டு சென்ற பணிகளையும் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் தொடர்ந்தார். ஓகேங்களா? இப்போ 1833 அவர் இறந்துட்டார். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு அப்புறம் அவர் விட்டுட்டு போன பணியெல்லாம் யார் தொடங்குறாராம்? தேவேந்திரநாத் தாகூர். மறந்துடக்கூடாது. தேவேந்திரநாத் தாகூர். இவர் யாருங்கிறதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க? ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேவேந்திரநாத். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணிருக்காரு? இவர் என்ன பண்ணிருக்காரு? 4 கொள்கையில சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? 4 கொள்கை. என்னது? தொடக்கத்தில் எதுவும் இல்லை. எல்லாம் ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார். அவரே இந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? அவர் ஒருவரே உண்மையின், எல்லையற்ற ஞானத்தின், நற்பண்பின், சக்தியின் கடவுளாவார். அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாரும் இல்லை. ஓகே. அடுத்து நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவதையும் ஓகேவா? நம்புவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. ஓகே.
அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவரை விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. ஓகேவா? கடவுளை பத்தியே ஃபுல்லா என்ன பண்ணிருக்காரு? கடவுளை பத்தி தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து கேசவ் சந்திரசேன், இந்தியாவின் பிரம்ம சமாஜம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னாக்கா ராஜாராம் மோகன் ராய் இருந்தாரு. அதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் இருந்தாரு. அடுத்து கேசவ் வராரு. அந்த ஆர்டர் அப்படியே வருது பாருங்க. ஓகேங்களா? தேவேந்திரநாத் தாகூர் மிதவாத சீர்திருத்தவாதி அவர். அவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. ஆனால் சமாஜத்தில் அவருடன் பணியாற்றிய இளையவர்கள் விரைவான மாற்றங்களையே விரும்பினர். அப்போ மிதவாதம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா செயல்பாடு. அதாவது எடுத்தோம் கவுத்தோம் எதுவும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா, ஸ்லோவா அது மாதிரி செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சின்ன வயசு. ஓகே, இளங்கன்று பயம் மரியாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? எடுத்தோன்னே எல்லாத்தையும் சீக்கிரமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? ஆசைப்பட்டிருக்காங்க. அவர்கள் மிக முக்கியமானவர் கேசவ் சந்திரசேன் அப்படிங்கிறவர். இவர் 1857ல இங்கே இணைஞ்சிருக்கிறாரு. பாருங்க, 1858 பெரும் புரட்சி. அதுக்கு வருஷம் தான் என்ன பண்ணிருக்காரு? இவர் இங்க வந்து சேர்ந்திருக்காரு. ஓகேங்களா? அடுத்து 1866ல் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திரசேன் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான, அதாவது 1866ல இவரது இந்த பிரம்ம சமாஜத்துல கேசவ் சந்திரன் இருக்கா இல்லையா? ஆல்ரெடி யார் இருக்கா? தேவேந்திரநாத் தாகூர் இருக்கா இல்லையா? கொஞ்சம் என்ன போகுதுன்னா கொஞ்சம் 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 உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் மனக்கசப்பு வந்து என்ன பண்றாங்க? 1866ல இந்த கேசவ் சந்திரன் என்ன பண்றாருன்னா ஒரு புதிய அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. ஓகேங்களா? அந்த அமைப்பு பேர் தான் இந்திய பிரம்ம சமாஜம். எந்த வருஷம்? 1866. ஓகேங்களா? இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குற யாரு? கேசவ் சந்திர சென். ஓகேங்களா? இதிலிருந்து தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம். அப்போ இவரோடது இந்திய பிரம்ம சமாஜம்னா தேவேந்திரநாத் தாகூரோடது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அழைக்கப்படுது. ஓகேங்களா? இந்த ரெண்டு சமாஜம் பாருங்க. இந்திய சமாஜம்னா கேசவ். ஆதி ஆதி அப்படின்னாக்கா தேவேந்திரநாத் தாகூர். ஆதி ஆதி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆதி ஆதி தேவன்கள் எல்லாமே ஆதி காலத்தை சேர்ந்தவங்க, தேவன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அழைக்கப்படலாயிற்று. குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதும் அதற்கு மாறாக கேசவ் சந்திர சென் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசர் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜ் எனும் அமைப்பை நிறுவினர். ஓகே, இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது நார்மலாவே வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்கு. ஆமா, ராஜாராம் மோகன் ராய் பீரியட்ல இருந்தே குழந்தை திருமணம் அப்படிங்கிறத எடுத்திருக்கு. ஓகே, இவங்களும் அதே பண்ணிட்டு பட் ஆனா இந்த கேசவ் சந்திரசன் என்ன பண்ணிடுறாருன்னா தன்னோட 14 வயது பொண்ணு இந்திய இளவரசருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. தப்பு தானே? ஒரு தலைவர், அவங்க இயக்கம் ஒண்ணு எதிர்க்குது. பட் ஆனா தலைவர் தன்னுடைய மகளை என்ன பண்ணிடுறாரு? அந்த கொள்கைக்கு மாறா ஒரு வேலையை பார்த்துறாரு. ஓகேங்களா? அதனால என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவரு எப்படி பிரம்ம சமாஜ்ல இருந்து பிரிஞ்சாரோ இவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் பிரிஞ்சு போய் சாதாரண சமாஜ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ பிரம்ம சமாஜம் பாருங்க, பிரம்ம சமாஜம் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? கேசவர் பிரிகிறாரு. இந்திய பிரம்ம சமாஜம்னு மாறுது. அப்போ மீன்வேல் இவர் கூட இருந்த அவரு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அது பேர் அதை எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த இந்திய சமாஜத்துல இருந்தவங்க என்ன பண்றாங்க? பிரிஞ்சு போய் சாதாரண சமாஜ் அப்படின்னு போறாங்க. ஓகேங்களா? புரியுதா? அந்த எப்படி எப்படி பிரிஞ்சு போகுது பாருங்க. இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு கிளை எப்படி போதான்? ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரியுது. இந்த இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு மாறுது. பட் அதுக்கப்புறம் தேவேந்திரநாத்தோட அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் மாறுது. அப்புறம் இந்திய பிரம்ம சமாஜம் சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு பிரியுது. ஓகேங்களா? அதுக்கு காரணம் இந்த கேசவ சந்திரசன் அவரோட மகளை வந்து என்ன பண்றாரு? 14 வயது மகளுக்கு ஒரு மகளை வந்து என்ன பண்றாரு? ஒரு இந்திய இளவரசனை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவர் கீழ இருந்தவங்க எல்லாம் பிரிகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போற இம்பார்ட்டன்டான ஒரு ஆள்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா? ஓகே, வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மை, இவரும் வங்காளம் தான். வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் 1820ல இருந்து 1891. 1820ல இருந்து 1891. ஓகேங்களா? அடுத்து ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்தத்திற்கு மேலைநாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை துணையை நாடிய போது வித்யாசாகர் எந்த மாதிரி நூற்றிலையும் உட்பட வாதிட்டார். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராயும் மத்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மேலை நாட்டு பார்த்தோம். ராஜாராம் மோகன் ராய் வந்து ஸ்கூல் காலேஜ்ல வந்து மேலை நாட்டு கல்வி, ஆங்கில வழி கல்வி எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்றாரு. பட் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்து மறை நூல்களை என்ன பண்றதா முற்போக்கானவை அப்படின்னு வாதிட்டு இருக்காரு. நீங்க ஏன்ப்பா அங்க போய் பாக்குறீங்க? நம்ம புக்கு நம்ம புக்ஸே பாருங்க. நம்மளோட இந்து மறை நூல்களே பாருங்களேன். அதுவே வந்து ரொம்ப முற்போக்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்து சான்றுகளை முன்வைத்தார். நீங்க வந்து இந்த விதவைகளை எரிக்கிறது, விதவை மறுமணம் எல்லாம் வந்து மேலை நாட்டை பத்தி சொல்றீங்க. பட் ஆனா இங்க பாருங்க நம்ம புத்தகங்களே வந்து இது மாதிரிலாம் வந்து என்ன பண்றாரு? ஏத்துக்கல.
ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா? அது அப்படின்னு சொல்லிட்டு சான்றுகள் எல்லாம் முன்வைக்கிறார். ஓகேங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்து நூட்களே என்ன பண்றாரு? எல்லாத்தையுமே சொல்லுது. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்ட சிறு நூல்களை வெளியிட்டார். ஒரு சிறு சிறு நூல்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளியிட்டிருக்கிறார். அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாவார். அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஆவார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பார்க்கிறோம். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு யார் சொல்றோம்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சொல்றோம். ஓகேங்களா? பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கேட்டது. பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தார். பெண் கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவி செய்திருக்கலாம். இந்து சமயத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலே விதவையான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார். அவர் என்ன பண்ணிருக்காரு? பெண் கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு பாருங்க விதவை சிறுமிகளுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. இம்பார்ட்டன்ட். 1856 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம்? 1829 சதி ஒழிப்பு சட்டம் பார்த்தோமா? சதி ஒழிப்பு பார்த்தோம். இங்க என்ன பண்றோம்? ரெண்டாவது பார்க்கிறோம். 1856 விதவைகள் மறுமண சட்டம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட். இப்ப அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 1860 முதலாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற சட்டம். அது விதவைகளோட மறுமணம் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றது. 1856 விதவைகள் மறுமணம் பத்தி. அதுக்கு அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு சட்டம் வருது. அது திருமண வயது சட்டம். அது விதவைகளுக்கான மறுமணம். இது திருமணத்துக்கான வயது சட்டம். ஓகேங்களா? இது இயற்றத்துக்கான பெருமை யாரு? ஈஸ்வர சந்திர வித்யாசாகரே சாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ 2 சட்டம் வருது. 1856 வருது. 1860 என்னது? இவரோட டைம்ல தான் வருது. அது என்ன சட்டம்னா திருமண வயது சட்டம். முதன்முறையாக ஃபர்ஸ்ட் திருமண வயது சட்டம் ஏற்றுறாங்க. ஓகேங்களா? திருமணத்துக்கான வயது 10 என நிர்ணயம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 10 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 91ல இருந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 13ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண ஒப்புதல் கமிட்டி 1929 குறிப்படி சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா இருந்திருக்கு. பட் ஆனா வெறும் பேப்பர்ல தான் இருக்கு. ஆனா வந்து என்ன பண்ணிருக்காங்க? யாருமே வந்து சரியா வந்து ஃபாலோ பண்ணல. இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கு? படித்த மனிதர்கள் தான் தெரிஞ்சிருக்கு ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12, அதுக்கப்புறம் 13 அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. ஓகேங்களா? ஆனா இதெல்லாம் வந்து யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கமிட்டினா திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1829. யார் சொல்லியிருக்காங்கன்னா திருமண வயது ஒப்புதல் கமிட்டி தான் சொல்லியிருக்கு. அது வந்து ஒரு காகிதத்தை மட்டும் தான் இருந்துச்சு. ஒன்னும் யாரும் வந்து ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இச்சட்டம் குழந்தைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவையா இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும். எது? 1856 வந்து விதவை மறுமண சட்டம். அதை சொல்றாங்க. ஓகேங்களா? திருமண வயது சட்டம் வந்து 1860. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? அடுத்து பிரார்த்தனை சமாஜம். அப்போ இயக்கத்துல 2வது பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பிரம்ம சமாஜம் பார்த்தோம். அதான் மெயின். அதுக்குள்ள இருந்து பிரிஞ்சு போனதெல்லாம் அது வேற கதை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜம் பார்த்தோம். இங்க 2வது பிரார்த்தனை சமாஜம் வரும். ஓகேங்களா? அங்க பார்த்தது என்னது? வங்காள பகுதி. திரும்ப அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வங்காளம் பகுதி. அடுத்து பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. கேட்க முடியுமா? ஆமா கேட்கலாம். மகாராஷ்டிரால சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதியாகும். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பே பிரார்த்தனை சமாஜம். வருஷம் வந்துருச்சா? 1867. அங்க அது என்னது? 1828. ஞாபகம் வச்சுக்கணும். 1828 அது 1867. யாரு? ஆத்மராம் பாண்டுரங். ஓகேங்களா? இயற்கை பாருங்க. அடுத்து ஆத்மராம் பாண்டுரங் 1825 இருந்து 1898 வரைக்கும். ஆத்மராம் பாண்டுரங். அங்க இது யாரு? ராஜாராம் மோகன் ராய். இது யாரு? ஆத்மராம் பாண்டுரங். இப்போ இன்கேஸ் இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பிரம்மா தான் முதல்ல. ஓகேங்களா? பிரம்மா தான் நம்மளெல்லாம் படைக்கிறவர். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? அடுத்து 1827 ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனை. அதாவது ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனை. பிரார்த்தனை அப்படின்னா என்னது? பிரார்த்தனை பண்ணணும். எப்படி? ஆத்மா பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை சமாஜம், ஆத்மராம் பாண்டுரங். ஞாபகம் வச்சுக்கலாமா? ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து. இந்த சமாஜத்தின் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள் ஆர்.சி. பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா எம்.ஜி. ரானடேன்னு சொல்லுவோம். எம்.ஜி. ரானடே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எம்.ஜி. ரானடே, மகாதேவ் கோவிந்தராவ் ரானடே ஆகிய இருவரும் ஆவார். எங்க? பிரார்த்தனை சமாஜத்துக்குள்ள பாக்குறோம். ஓகேங்களா? பிரார்த்தனை சமாஜத்தோட 2 முக்கிய மேன்மைமிக்க உறுப்பினர்கள் தான் யாரு? ஆர்.சி. பண்டர்கர் மற்றும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஓகேங்களா? இவ்விருவரும் சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாவர். மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஓகேங்களா? இங்க பாருங்க, மகாதேவ் கோவிந்த் ரானடே இது அப்படியே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது அப்படியே இம்பார்ட்டன்ட். என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் 1861ல விதவை மறுமண சங்கம் ஃபர்ஸ்ட். அடுத்து ஓகேங்களா? அடுத்து என்னது? 870 தக்கான கல்விக் கழகம். அடுத்து 1884 புனே சர்வாஜனிக் சபா. இது வந்து புனே சர்வாஜனிக் சபா. தக்கான கல்விக் கழகம் இங்கே லாஸ்ட். தக்கான கல்வி கழகம். 3மே இம்பார்ட்டன்ட். பட் இங்க இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். விதவை மறுமண சங்கம் 861, நம்ம அங்க ஆல்ரெடி பார்த்தது 856 விதவை மறுமண சட்டம். ஓகேங்களா? அது விதவை மறுமண சட்டம் எங்க பார்த்தோம்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்ல பார்த்தோம் இல்லையா? அது விதவை மறுமண சட்டம். இங்க விதவை மறுமண சங்கம் 1861. ஓகேங்களா? யாரு? எம்.ஜி. ரானடே. அடுத்து புனே சர்வாஜனிக் சபா 1870. ஓகேங்களா? இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். புனே சர்வாஜனிக் சபா 1870. நிறைய இடத்துல கேட்பாங்க. இயர் மேட்ச் பண்றதுல கேட்பாங்க. ஓகேங்களா? தக்கான கல்விக் கழகம் 1884. ஞாபகம் வச்சுக்கணும். 1884. ஓகேங்களா? இது 3மே இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து இந்து புத்தெழுச்சி இயக்கம். ஓகேங்களா? அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம். ஓகே. சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் அப்படிங்கிற அமைப்பு சொல்லியிருக்காங்க 1875. ஓகே. 1875 ஆரிய சமாஜம். இப்போ இது 3வது இயக்கம். ஆமாவா? ஆமா. பிரம்ம சமாஜம் பார்த்தாச்சு, பிரார்த்தனை சமாஜம் பார்த்தாச்சு. அடுத்து ஆரிய சமாஜம் 1875 வருஷம் ஒரு மாதிரி ரவுண்டா தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இது எங்க? பஞ்சாப்ல. அப்போ ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு பகுதியை வந்து டார்கெட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? அந்த பகுதியில அந்த வேலையை பார்த்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இது எங்கன்னாக்கா பஞ்சாப்ல ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. இது 1875 நிறுவப்பட்டது. இவ்வமைப்பை நிறுவியவர் மேலை கங்கை சமவெளியில் அழுது திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ்ல இவரோட இயற்பெயர் சில இதுல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் சில புக்ல கேட்டிருந்தாங்க. மூல் சங்கர். ஸ்டைல் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூல் சங்கர். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மூல் சங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்களா? 1824 83. சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார். ஓகேங்களா? பஞ்சாபில் தங்கினார். மேலே கங்கையில் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் தான் எங்க போய் தங்குறாராம்? பஞ்சாப்ல தங்குறாரு. அவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ் இங்க பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் புக் இதான். எது? சத்யார்த்த பிரகாஷ், சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சரஸ்வதிட்ட போய் ஒரு சத்தியம் பண்றோம். என்ன பண்றோம்? சத்யார்த்த பிரகாஷ், நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன்? படிச்சு ஒரு வேலை வாங்குவேன் அப்படின்னு என்ன பண்றோம்? சத்தியம் பண்றோம். ஞாபகம் வச்சுக்கலாம். சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரஸ்வதி அப்படிங்கிறவங்க என்னது? நம்ம படிப்பு சம்மந்தப்பட்டவங்க இல்லையா? லட்சுமி வந்து செல்வம் சம்மந்தப்பட்டவங்க. சரஸ்வதி வந்து படிப்பு சம்மந்தப்பட்டவங்க. ஓகே. சத்தியமா நான் பாஸ் பண்ணிடுவேன். என்ன பண்றோம்? ஒரு சத்தியம் பண்றோம். சுவாமி தயானந்த சரஸ்வதி, சத்யானந்த பிரகாஷ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த புத்தகம். ஓகே. ஞாபகம் வச்சுக்கலாமா? ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து அது பெரும்பாலான படிக்கப்பட்டது. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்க வழக்கங்கள் அயல்நாடு சென்றால் தீட்டு என்ற மறைநூல்கள் ஏற்றுக்கொள் அப்படின்னா இவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் வித்தியாசம் என்ன சொன்னாரு? நம்ம மறைநூல்கள் எதுவும் அந்த சதியெல்லாம் பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப இவர் சொல்றாரு பாருங்க. குழந்தை திருமணம், சின்ன வயசுல கல்யாணம் பண்றது, விதவை மறுமணம் போன்ற வழக்கங்கள் அயல்நாடு சென்றால் தீட்டு. அதே மாதிரி சொல்றாரு. ஃபாரின் போனா தீட்டு, வெளிநாடு போனா தீட்டு அப்படிங்கிறான நம்ம மறைநூல்களே சொல்லலப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா? அடுத்து அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல். அப்படியே பாருங்க. பிரம்ம சமாஜம் அவர் மாதிரி இருக்கு. பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பனவாகும். என்ன சொல்றாரு? இவரும் சொல்றாரு ஒரு கடவுள் கோட்பாடு. ஆமா, ஒரே ஒரு கடவுள் தான். உருவ வழிபாடு கிடையவே கிடையாது. பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கால்வாசி சடங்குகள் யார் செய்வாங்க அப்படின்னா பிராமணர்கள் தான் முன்னாடி நடத்துவாங்க. ஓகேங்களா? அதை வந்து வேண்டாம், அது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க? அதெல்லாம் மறுத்திருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்து ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது. ஆமா, மூட நம்பிக்கைகளை மறுத்தது. அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம். என்னதான் முழக்கம், ஸ்லோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்லோகம் தான் என்னதான் வேதங்களுக்கு ஸ்லோகம். அதுல ஸ்லோகம் என்னவா? வேதங்களுக்கு திரும்புவோம். வேதங்களுக்கு திரும்புவோம். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்பதான் இதை பார்க்கணும் பாருங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில இருந்து என்ன பண்ணிருக்காங்களா? இந்து மதத்துல இருந்து கிறிஸ்டினுக்கு மாத்துறது, இல்லைனாக்கா வேற ஒரு மதத்துக்கு மதம் மாற்ற வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமா வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாத்துற மாதிரியான அந்த வேலைகள்லாம் பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா? அதை என்ன பண்றாங்களா? அதை நிறுத்துறதுக்கான வேலைகளை பார்த்திருக்காங்க. யாரு? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் பார்க்கிறோம் இதை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து அதன் முக்கிய குறிக்கோள் எதிர்மத மாற்றம். இங்க பாருங்க, இது குறிக்கோள். இது குறிக்கோள். என்ன குறிக்கோள்? எதிர்மத மாற்றம். ஏன்? ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்துக்களா இருக்கிறவங்கள கிறிஸ்டியனா மாத்தக்கூடிய வேலையில பார்த்திருக்காங்க. அவங்கள திரும்பவும் இந்துவா மாத்தக்கூடிய ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோள தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க வச்சிருக்காங்க. அது பேர் தான் என்னது? எதிர்மத மாற்றம் என்பதாகும். ஓகேங்களா? ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி எனும் இங்க பாருங்க 3வதா ஒண்ணு வருது. சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கு. ஓகேங்களா? இது ஒரு சடங்கு. அடுத்து என்னது? சடங்கு என்னது? சுத்தி அப்படிங்கிற ஒரு சடங்கு. இப்ப பாருங்க. வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது ஸ்லோகம். பார்த்தோமா? அது ஒரு முழக்கம். குறிக்கோள் என்னது? எதிர்மத மாற்றம் தான் ஒரு குறிக்கோள். அப்போ சடங்கு அப்படிங்கிறது சுத்தி அப்படிங்கிறது சடங்கு. எங்க? முஸ்லிம்ஸாவும் சரி இஸ்லாமுக்கும் சரி முஸ்லிம்ஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸாவும் மாறினவங்க என்ன பண்றாங்கன்னா சுத்தி இந்துக்களா மாத்திரம் தான் சுத்தி இயக்கம். அது வந்து சடங்கு. ஓகேங்களா? அடுத்து ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்த களங்களிலும் கல்வி பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகள் புரிந்தது. சமூக சீர்திருத்தலும் கல்வி பரப்பும் முக்கிய சாதனைகள். சமாஜம் பல தயானந்த ஆங்கிலோ வேலை பள்ளிகளை ஓகே ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் நிறுவியது. டிஏவின்னு சொல்லுவாங்க. தயானந்தா ஆங்கிலோ வேதா ஸ்கூல்ஸ் பள்ளி அண்ட் கல்லூரி டிஏவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை வந்து நிறைய இடத்துல நிறுவிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்க? கல்கத்தா. ஓகேங்களா? இப்போ கல்கத்தா வந்தாச்சு. ஓகேங்களா? எங்க போயிருக்கோம் இப்போ பாருங்க. இப்போ வங்காளத்துல போனோம், அப்புறம் மகாராஷ்டிரா போனோம், அப்புறம் பஞ்சாப் போனோம், இப்ப திரும்ப எங்க வந்துட்டோம்? கல்கத்தாக்கு வந்திருக்கோம் இப்போ. ஓகேங்களா? அங்க இருந்த தட்சிணேஸ்வரம் ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் பஜனை பாடல்கள் மனமுருகி பாடுவதை போன்றே வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையை ஆன்மீக ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஓகேங்களா? புனித தாயன காளியின் தீவிர பக்தர். ஓகே. அக்கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அறிவித்தார். ஓகே. அவருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. ஓகேங்களா? அனைத்து மதங்களுமே சொல்றாரு. எல்லாமே என்ன பண்றது? உலகளாவிய எல்லோருக்கும் ஆனா மூலக்கூறுகளை கொண்டுள்ள அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேறு விட்டு செல்லும். இங்க இது பாருங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஜீவன் என்பதே இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் கொஸ்டின் ஏரியா. ஜீவன் என்பதே சிவன். இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் அவர் வச்சிருக்காங்க. ஜீவன் என்பதே சிவன். வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே. இதான் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும். இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட். இவரை பத்தி கேட்கணும்னா இது 2 தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஜீவன் என்பதே சிவன். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவைன்னு சொன்னது யாரு? யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேங்களா? அடுத்து இவரோட கீழ பாருங்க. ராமகிருஷ்ணருடைய முதன்மை சாதனை. ராமகிருஷ்ணனுடைய முதன்மை சாதனையை பிரம்ம சமாஜம் போன்ற அமைப்புகள் முன்வைத்து பகுத்தறிவு கருத்தின்பால் அதிருப்தி பெற்ற கல்வியறி பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்ததுதான். ஓகேங்களா? அப்போ பிரம்ம சமாஜம் போன்ற இயக்கங்கள் என்ன கொஞ்சம் பகுத்தறிவு கருத்துக்களை அது என்ன பண்றாங்க கொஞ்சம் அங்க இருந்து ஒரு அப்செட் ஆன சில பேரை அந்த கல்வி பெற்ற இளைஞர்களை அவரு மேல யார் மேல ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேல இழுத்ததுதான் அவரோட வேலையா. ஓகேங்களா? 1886 அவர் இயற்கையை எழுதிய பிறகு அவருடைய சீடர்கள் தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைத்துக் கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவில் உலகின் ஏனைய பகுதிகளிலும் பரப்பும் பெரும்பணியை மேற்கொண்டனர். இப்பெரும்பணியின் பின்புலமாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். அவர் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? அவரோட பணிகளை பெரும்பணி என்ன சொல்றாங்கன்னா நாடு முழுக்க பரப்புறதுக்கான வேலையை பார்த்திருக்காங்க. ஓகேங்களா? கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனை பாருங்க. கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களை யாரு? கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருக்கு இல்லையா? அதோட நிர்வாக கட்டமைப்பை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்றாரு? யாரு? விவேகானந்தர்
ராமகிருஷ்ணா மிஷனை உருவாக்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்குறாரு. ஏன்னா விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணர் இருக்கு இல்லையா, பரமஹம்சர் ராமகிருஷ்ணனோட சீடர். ஓகேங்களா? அதனாலதான் என்ன பண்றாரு, அவரோட குருவோட பேர்ல என்ன பண்றாருன்னா ஒரு மிஷனை உருவாக்குறாரு. ஓகேங்களா? அடுத்து, ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு மற்றும் தனது பணிகளை நிறுத்திக் கொள்ளவில்லை. ஓகே, என்ன சொல்றாங்க? சமய செயல்பாடுகளோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாம என்ன படிப்பாங்க, மக்களுக்கு கல்வி அறிவு, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் நிவாரண பணி போன்ற மாதிரியான எல்லா செயல்களும் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இயற்கை சீற்றங்கள்னா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாலண்டரி மாதிரி போய் சில ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ராமகிருஷ்ணா மிஷன் என்ன பண்ணிருக்காங்க, அந்த வேலையும் பார்த்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, இப்போ சுவாமி விவேகானந்தரை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். கொடுத்திருக்காங்க கீழே. சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா? பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா. அப்போ இவரோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இப்போ இன்கேஸ் சில கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவரோட ஒரு இயக்கத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முதன்மை சீடர் யாரு, நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு நம்ம வச்சுருவாங்க. அப்படின்னு வச்சுக்கோங்க, ராமகிருஷ்ணா மிஷன்களை நிறுவியவர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் கேட்காம சில டைம் என்ன பண்ணுவாங்க, நரேந்திரநாத் தத்தா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ விவேகானந்தரோட இயற்பெயர் தான் என்னதான், நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ராம பரமஹம்சருடைய முதன்மை சீடர். ஆமா, பார்த்தோம் இல்லையா? படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணனின் கருத்துக்களால் கவரப்பட்டார். ஆமா. மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகள் மனறிவு பெறாத அவர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்து. ஆமா, மனித குலத்திற்கு தொண்டு செய்தல். ஆமா, அவரது பரமஹம்சர் அதானே சொன்னாரு, மனிதருக்கு செய்யும் தொண்டை இறைவனுக்கு செய்யும் தொண்டா அப்படின்னு அவர் தானே சொன்னாரு. சோ அதைதான் இவரும் ஃபாலோ பண்றாரு, மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அதனால இயற்கை சீற்றங்கள் அப்போ என்ன பண்ணிருக்காங்க, மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இன்னும் பின்பற்றணும். அடுத்து தொடர்புடையது என்று கூறினார். ஒரே காரணத்துக்காக அனைத்து நிறுவனங்களையும் மனப்பாங்கினை அவர் கண்டனம் செய்தார். பண்பாட்டிற்கு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் சமூக ஒத்துழைக்க அவர் இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். ஓகேங்களா? இளைஞருக்கு என்ன பண்ணிருக்காரு, அறைகூவல் விடுத்திருக்கிறாரு. அவருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனை கண்டு தாழ்வு மனப்பாடம் கொண்டிருந்த இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கை விட்டு, அதாவது என்னன்னா இளைஞர்கள் வந்து கூட்டிருக்காரு. அதாவது மேலை நாடுகள்லாம் எவ்வளவு வந்து ப்ரொடக்டிவ்ல எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க, நம்ம இன்னும் இவ்வளவு மோசமா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. இந்தியர்களுக்கு, அதாவது இந்த இளைஞர்களுக்கு என்ன பண்றதுன்னா தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருந்திருக்கு. ஓகேங்களா? இவரோட செயல்பாடுகள்லாம். அடுத்து, தன்னம்பிக்கை ஊட்டுவதாய் அமைந்தது. 1800 இங்க வந்துருச்சு பாருங்க, இது இம்பார்ட்டன்ட். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்ந்த தத்துவம் பற்றியும் அவர் ஆற்றிய சொற்பொழிகள் அவருக்கு பெரும் புகழ் சேர்த்தது. சிகாகோ ஸ்பீச்னு சொல்லுவாங்க, சிகாகோ சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்க. 1893 இந்த வருஷம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற இடத்துல இந்த வருஷம் நிறைய இடத்துல வரும். ஓகேங்களா? ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுட்டு போலாம். ஓகேங்களா? இந்து சமயங்களில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அது போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்க வேண்டும் என்றார். விவேகானந்தின் செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி கன்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தியது. வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பல விவேகானந்தர். ஓகேங்களா? வங்க பிரிவினை அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கும் 1905. அதை தொடர்ந்து சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பலர் விவேகானந்தரால் ஊக்கப்பட்டனர். இப்போது பாருங்க, இது ஐயனம் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்ல உள்ளவர் சுதேசி இயக்கம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்க்கல, பட் இங்க வருது. கரண்டா நம்ம சுதந்திரத்துக்கு போராட்டத்துக்கு பெரிதா பங்கேற்ற சுதேசி இயக்கம். ஓகேங்களா? 1905 அது கூட போய் மிங்கில் ஆகுது பாருங்க, நேரா போய். ஓகேங்களா? யார் அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன். ஓகே, அடுத்து பிரம்மஞான சபை. ஓகேங்களா? பிரம்மஞான சபை. ஓகே, பிரம்மஞான சபை மேடம் ஹச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. இம்பார்ட்டன்ட். 1875 இது முன்னாடி எங்க பார்த்தோம், ஆரிய சமாஜம் பார்த்தோம் இல்லையா, அதே வருஷம் தான். ஆரிய சமாஜமும் பிரம்மஞான சபையும் ஒரே வருஷம். ஓகேங்களா? ஓகே, 1875 எங்கவா, அமெரிக்காவில், இந்தியாவில் கிடையாது, அமெரிக்காவில். ஓகேங்களா? இவ்வமைப்பு பின்னர் 1886 சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. 1875 உருவாக்கியிருந்தாலும் 1886 என்ன பண்ணிருக்காங்களா, இப்பதான் சென்னையில உள்ள அடையாருக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ உருவாக்கப்பட்டது எங்க அப்படின்னா சென்னையில கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடையார்ல கிடையாது, சென்னையில கிடையாது, எங்கன்னா அமெரிக்காவில். ஓகேங்களா? பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்களை பகவத்கீதாவை இங்க பாருங்க,
இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடத்தையும் பகவத்கீதையும் என்ன பண்ணியிருக்கான்? படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டியிருக்கான். ஓகேவா? இந்தியாவில் பௌத்தம் உயிர் பெறற்கு பிரம்மஞான சபை முக்கியம். இங்க பாருங்க, இது இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் பௌத்தம் உயிர் பெறுவதற்கு எது ஹெல்ப் பண்ணுச்சாம்? பிரம்மஞான சபை தான் ஹெல்ப் பண்ணிருக்கான். இது இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மறைநூல்களின் மீது மேலைநாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பரிய அதாவது ஃபாரினர்ஸே பாருங்களேன், ஃபாரினர்ஸே வந்து இந்தியாவோட பாரம்பரியம், கல்ச்சர், பண்பாடு இதெல்லாம் பத்தி அவ்வளவு பெருமையா சொல்றாங்க அப்படின்னா, இந்தியர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? அது ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்திருக்கான். ஓகேங்களா? இந்த இயக்கம் பத்தின ஒரு முக்கியமான பெண்மணி ஒருத்தவங்கள பார்க்கணும். பிரம்மஞான சபையோட யார் அப்படின்னா, அந்த பார்த்தோம் இல்லையா, ஹெச்பி பிளவாட்ஸ்கி, ஹெச்எஸ் ஆல்காட். அந்த ஆல்காட் அப்படிங்கிறவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவ் அமைப்போட தலைவரா யார் வராங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அன்னி பெசன்ட் அம்மையா என்ன பண்றாங்க? தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த இயக்கம் என்பது செல்வாக்கு பெற்றது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து, இந்த தன்னாட்சி இயக்க சங்கம் யார் அமைச்சா? இது இம்பார்ட்டன்ட். யார் அமைச்சான்னா, அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார். அவங்க எப்படி அமைக்கிறாங்க? அவங்க வந்து ஹெச்எஸ் ஆல்காட் செத்து போனதுக்கு அப்புறம் பிரம்மஞான சபையின் தலைவரா பதவி ஏத்து என்ன பண்றாங்க? அவங்க இந்தியாவுக்கு வர்றாங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, தன்னாட்சி இயக்க சங்கத்தை ஒண்ணு அமைக்கிறாங்க. எதுக்கு? அயர்லாந்தில் வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார். இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து, அன்னி பெசன்ட் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா, காமன்வெல் எனும் செய்தித்தாள்களை பரப்பினார். இம்பார்ட்டன்ட். நியூ இந்தியாவும் காமன்வெல் யாரோட பத்திரிகை? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நம்ம பத்திரிகை பார்த்தோமா? இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் பத்திரிகை. ஓகேங்களா? ஒரே ஒரு புத்தகம் மட்டும் பார்த்திருக்கோம். சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் மட்டும் பார்த்திருக்கோம். இப்போ என்ன பண்றோம்? இங்க ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இது நியூ இந்தியா காமன்வெல் யாரோடது? அன்னி பெசன்ட் அம்மையாரோடது. அன்னி பெசன்ட் ஏன் இங்க வர்றாங்க? ஆல்காட் செத்து போயிருக்காரு. அதனால பிரம்மஞான சபையின் தலைவர் என்ன பண்றாங்க? இங்கே வர்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஓகே. ஜோதிபா கோவிந்தராவ் பூலே 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தவர். இவரும் மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவர். ஓகேங்களா? 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேவில் திறந்தார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தவர் யார்? யாரு? ஜோதிபா பூலே. எந்த வருஷம்? 1852. ரொம்ப 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 முக்கியமானது. கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? எங்க? புனேவுல. இவரு மகாராஷ்டிரா சேர்ந்தவர். புனேவுல தான் திறந்திருக்காரு. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி. ஓகேங்களா? இதுதான் டேட்டா. சத்திய சோதக் சமாஜ். அடுத்த டேட்டா. உண்மையை நாடுவோர் சங்கம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சத்திய சோதக், சத்தியம் பண்ணு, நீ உண்மையதான் சொல்றியான்னு சத்தியம் பண்ணு. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம். ட்ரூத் சீக்கர் சொசைட்டி எனும் அமைப்பை பிராமண அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாக நிறுவினார். இந்த பாருங்க, இந்த எதுக்காக நிறுவினாரு? பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ்வதற்காக வாழ தூண்டுவதற்காக குறிப்பிட்டார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? அந்த உண்மையை நாடுவோர் சங்கம் எதுக்காக? சத்திய சோதக் சமாஜ் எதுக்காக? அது யார் உருவாக்குனாங்க? அதோட குறிக்கோள் என்ன? ஓகேங்களா? அடுத்து, பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். ஓகே. விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஓகே. ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்திரியும். ஓகே. அப்புறம் மனைவியோட பேர் என்ன சொல்றாங்க? சாவித்ரி பாய்னு சொல்லியிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களையும் பெண்களின் முன்னேற்றத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஓகே. ஜோதிபா பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு என்று வீடுகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கினார். பாருங்க, ஜோதிபா பூலே. ஓகேங்களா? அவர் என்ன பண்றாரு? குழந்தைகளுக்கு என்று விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட். குழந்தைகளுக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கியிருக்காராம். ஓகேங்களா? அவர் எழுதிய நூலான குலாம்கிரி இப்போ வந்துருச்சு. இப்பதான் 2வது நூல் பார்க்கிறோம். என்ன நூல்? புக்கு குலாம்கிரி. குலாம்கிரி. ஓகேங்களா? குலாம்கிரி ஜோதிபா பூலே. ஓகேங்களா? குலாம்கிரி ஜோதிபாய் பூலே. குலாம்கிரி. ஓகேங்களா? அடிமைத்தனம். அது வந்து தமிழ்ல வந்து அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு குலாம்கிரின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடிமைத்தனம். அந்த அந்த நூலோட பேர் என்ன சொல்றாங்க? ஒண்ணு குலாம்கிரி, அப்படி இல்லைன்னா அடிமைத்தனம். ஓகேங்களா? ஜோதிராவ் பூலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, நாராயணகுரு. நாராயணகுரு கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு மலையாளம், சமஸ்கிருதம், தமிழும் அதிக மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆங்கில மொழிகளில் அறிஞராக இருக்கிறாராம். அறிஞரும் கவிஞராகவும் இருக்கிறாராம். பயங்கரமான சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் துயரங்களையும் கண்டு மனம் வெதும்பிய அவர் மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் என்ன பண்றாராம்? அர்ப்பணித்தார். ஓகே. அவர்கள் மேம்பாட்டிற்காக பண்ணிருக்கார் ஸ்ரீ தர்ம நாராயண பரிபால யோகம். ஓகே. பாருங்க,
இது ஞாபகம் வச்சுக்கலாம். அவரோட பேர்லயே ஆரம்பிச்சிட்டார். இந்த ஸ்ரீ ஞான ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கினார். ஓகே, யாரு? நாராயண குரு. அவரோட பேர்லயே உருவாக்கியிருக்காரு. கேரளா. ஓகேங்களா? அருவிபுரம் எனும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டினார். இது முக்கியம். எங்க கோயிலை கட்டியிருக்கிறாரு? அருவிபுரம். இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் எங்க பார்த்தோம்? காளி கோயில் பக்தர் வந்து அவங்க யார் பார்த்தோம்? பரமஹம்சர் பார்த்தோம். அதே மாதிரி கல்கத்தால கோயில் கட்டினது யார் பார்த்தோம்? ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோம். இங்க அருவிபுரத்துல அடுத்து அதுக்கப்புறம் இங்க வந்து பார்க்குறோம். அருவிபுரத்துல யார் கோயில் கட்டினாங்களாம்? நம்ம நாராயண குரு வந்து கட்டியிருக்காராம். ஓகேங்களா? நாராயண குரு அருவிபுரம்ல கோயில் கட்டிருக்காரு. அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார். குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப் பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர். ஓகேங்களா? குமாரன் ஆசான், டாக்டர் சால்பு யாரு? நாராயண ஐயன்காளி அவரோட போன்ற சிந்தனைகளும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப் பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர். ஓகேங்களா? அடுத்து ஐயன்காளி. 1863 திருவனந்தபுரம். இதுவும் கேரளா தான். ஓகேங்களா? உள்ள வெங்கனூரில் பிறந்தார். ஊர் பேரும் கொடுத்திருக்காங்க. வெங்கனூர்ல பிறந்திருக்கிறாரு. அப்போதைய திருவிதாங்கூர் அரசின் ஆட்சி பகுதியாகவும் குழந்தையா இருக்கும் போதே அவர் சந்தித்த சாதிய போடு அவரை சாதி விருப்பத்தின் தலைவராக மாற்றியது. அவர் பின்னர் பொதுடங்களுக்கு செல்லுதல், கல்வி கற்க வேண்டும் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினார். ஓகே, சின்ன வயசுல என்ன பண்றாரு? கல்வி கத்துக்கிறதுக்கும் என்ன பண்றாரு? பொது இடத்துக்கு செல்றதுக்கு என்ன பண்றாரா? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற இது மேல நம்ம பார்த்தோம் இல்லையா? நாராயண குரு. ஓகேங்களா? சாது ஜன பரிபாலன சங்கம் ஐயன்காளி 1907 சாது ஜன பரிபால சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அசோசியேஷன் ஆஃப் பீப்புள் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் புவர். ஓகேங்களா? அங்க நாராயணகுரு எப்படி ஸ்ரீ ஞான தர்ம பரிபாலன யோகம். ஓகேங்களா? எஸ்என்டிபின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன எஸ்என்டிபின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? அங்க நாராயணகுரு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணிக்கிறான்? 1907 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் இம்பார்ட்டன்ட். நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒண்ணு. ஓகேங்களா? அசோசியேஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து இஸ்லாமிய சமூகம் சார்ந்த சில சீர்திருத்தங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? 1857 ஆண்டு பெரும் புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் இந்திய முஸ்லிம்கள் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கணங்களோடு பார்த்தனர். மேற்கத்திய கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனைகள் ஆகிய தங்கள் மதத்திற்கு அபத்தாய் அமையுமோ என அச்சம் அஞ்சியது. ஆகையால் முஸ்லிம்கள் ஒரு சிறிய பிரிவினரை மேற்கத்திய கல்வியில் ஓகே என்ன பண்றாங்கன்னா, அந்த 1857க்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த மேற்கத்திய பண்பாடு என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. ஓகேங்களா? அதனால என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் சின்ன குரூப் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மேற்கத்திய கல்வியை வந்து கல்வி பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்னாடி வந்திருக்காங்க. ஓகேங்களா? மேற்கத்திய கல்வி தங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா ஆயிடுமோன்ற மாதிரி பயந்துருக்காங்க. ஓகேங்களா? சர் சையத் அகமது கான் டெல்லியில் ஓகே சார் சையத்துக்கு எங்க பிறந்திருக்காரு? டெல்லியில. ஓகேங்களா? குடும்பத்தில் பிறந்த சையத் அகமது கான் படிப்பின்மை குறிப்பாக நவீன கல்வியின்மையை இஸ்லாமிற்கு ஓகே என்ன சொல்லிருக்காரு? நவீன கல்வியறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு பெருந்தீங்கு விளைவித்தது. படிக்காதனால தான் நமக்கு பெரிய பிரச்சனையே. அதாவது நவீன கல்வியறிவில தான் நமக்கு பெரிய பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா? யாரு? சர் சையத் அகமது கான். அவர்களை கீழ்நிலையில் வைத்து விட்டது என கருதினார். மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளில் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியில் இருக்கிறார். என்ன சொல்றாரு? மேலை நாட்டு அறிவியலை ஏத்துக்குங்க, அரசு பணிகளையும் ஏத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் என்னத்தை நிறுவியிருக்காரு? அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களில் குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியாக்கம் செய்தார். எதுக்கு? முஸ்லிம்களுக்கு பெரும்பாலான பேருக்கு என்ன பண்ண உருது மொழி தெரியும் அப்படிங்கிறதால ஆங்கில நூல்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உருது மொழிக்கு மாத்திருக்காரு. யார் மாத்துறது? சர் சையத் அகமது கான். அதே மாதிரி அறிவியல் கழகத்தையும் அவர் தான் நிறுவியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமிய நலன்களில் பேணப்படும் என என்ன சொல்றாரு? தேசிய இயக்கத்துல நீங்க இணைகிற காட்டியும் ஆங்கில அரசோட நல்லுறவு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட பிரிஞ்சு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் ஆனா ஆங்கில அரசு கூட என்ன பண்ணோம்? ஒரு நல்லுறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு? இவரு நினைக்கிறார். ஓகேங்களா? இஸ்லாமிய நலன்களை பேணப்படும் என அவர் நம்பினார். ஓகேங்களா? எனவே அவர் இஸ்லாமுக்கு ஆங்கில கல்வி பயிலும்படி அதில் கவனம் செலுத்தும்படி அவருக்கு என்ன சொல்றாரு? அதனால என்ன பண்றாரு? மேலை நாட்டு கல்வி ஆங்கில கல்வி என்ன பண்ணுங்க எல்லாரும் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து முஸ்லிம்களுக்கான இயக்கம் அலிகார் இயக்கம். சர் சையத் அகமது கான் 1875 ஆண்டு. பாருங்க, இது மூணாவது டைம் பார்க்கலாம். இங்க ஆல்ரெடி 2 இயக்கத்துக்கு பார்த்தோம். இங்க பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகே. 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். என்ன நிறுவிக்கிறாரு? அலிகார் நகர்ல அலிகார் அப்படிங்கிறது ஒரு ஊர் பேர் மாதிரி. ஓகேங்களா? ஒரு ஊர் அந்த இடத்துல இருக்கு. அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி. ஓகேங்களா? என்ன நிறுவியிருக்காரு?
இதுதான் என்ன பண்ணுறது, அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரை பெற்றது. இந்த கல்லூரியில தான் என்ன பண்றது, ஒரு இயக்கம் வந்து நடந்திருக்கு. அந்த இயக்கம் வந்து இந்த கல்வி அந்த காலேஜ் பேரால என்ன பண்ணிருக்காங்க, அலிகார் இயக்கம் அங்க நடந்ததுனால அலிகார் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலிகார் இயக்கம். ஓகேங்களா? அலிகார் இயக்கம் 1875. இதுக்கு முன்னாடி ஆரிய சமாஜமும் பார்த்தோம் இதே வருஷத்துல. இந்திய முஸ்லிம்கள் கல்வி கல்வி வரலாற்றில் இக்கல்வி ஒரு இந்திய முஸ்லிம்கள் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி ஒரு முக்கிய மைல்கல்லாகும். ஓகே. 1920 கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு ஓகே 1920 என்ன பண்றாங்க, இது யூனிவர்சிட்டியா மாறிடுச்சு. யூனிவர்சிட்டியா மாறிடுச்சாமா இப்போ 1875ல உருவாக்குனது கிட்டத்தட்ட பாருங்க 1920 தான். கிட்டத்தட்ட என்னது, கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் தானே இருக்கு யூனிவர்சிட்டியா மாறிடும். ஓகேங்களா? அடுத்து தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம். ஆமா, முன்னாடியே பார்த்தோம். சமைப்பு மீட்டல்ஸ் இயக்கம் பார்த்தோம், அப்புறம் மீட்பு இயக்கம் பார்த்தோம். ஓகேங்களா? தியோபந்த் அப்படிங்கிறது ஒரு மீட்பு இயக்கமா. இவ்வியக்கம் பழமைவாத முஸ்லீம் உலோக்கால் தொடங்கப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டுச்சா? பழமைவாத முஸ்லீம் உலோமாக்களால் தொடங்கப்பட்டுச்சா. ஓகேங்களா? ஓகே. உலமாக்கள் முகமது காசிம் நானாதேவி அவரு, ரஜீம் முகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1860 ஒரு பள்ளி எங்கன்னா சஹரன்பூர்ல ஒரு பள்ளி தொடங்கியிருக்கு. யாரோட தலைமையில? முகமது காசிம் நானாதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி அப்படிங்கிற தலைமையில என்னது 1866ல உத்தரப்பிரதேஷ் சஹரன்பூர்ல ஒரு பள்ளியை தொடங்கியிருக்கு. ஓகேங்களா? இப்பள்ளி பாடத்திட்டம் ஆங்கில கல்வியையும் வெளிநாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. அங்க பாருங்க, அப்போ சையத் அகமது கானோட இயக்கத்தோட இது அப்படியே என்ன பண்ணிருக்கா, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அவங்க வந்து ஆங்கில கல்வி ஏத்துக்கணும்னு சொன்னாங்க. பட் இங்க பாருங்க, ஆங்கில கல்வியும் மேலைக்காடு பண்படி புறக்கணிக்கிறாங்க. புரியுதா? டிஃபரெண்ட் புரியுதா? தேவபந்தி இயக்கத்துக்கும் அவங்க மேல பார்த்த நம்ம அலிகார் இயக்கத்துக்கும் பாருங்க, டிஃபரெண்ட் புரியுது பாருங்க. ஓகேங்களா? உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டது. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்க, அந்த பழமைவாத உலோமக்கள்னு சொல்றது காரணம் தான். அதாவது நவீன கல்வி ஆங்கில கல்வியெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? அந்த இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இதன் நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதா, அதுதான் சொல்றாங்க. இது ஒரு மீட்டெடுப்பு இயக்கம்னா எதுக்காக? சமூக சித்தத்தை விட இஸ்லாமிய மதத்தோட ஒழுக்கத்தையும் அதோட மதத்தையும் மீட்டெடுப்பதான் அமைஞ்சுதான். ஓகேங்களா? அதான் அவருடைய இயக்கம். மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவர். ஓகேங்களா? மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவர். ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அவரின் தலைமையில் இயங்கிய ஜமைத் உல் உலோமா, இது முக்கியம், இறையியலாளர்களின் அவை, ஜமைத் உல் உலேமா. ஓகேங்களா? ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலில் ஹசனுடைய யாரு, இவர்தான் முகமது உல் ஹசன். ஓகேங்களா? ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகள் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை முன்வைத்தது. ஓகே. அடுத்து பார்சி. பார்சி அப்படிங்கிறது ஒரு சமூகம் இந்தியாவில் இருந்தாங்க. ஓகேங்களா? பார்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ முஸ்லிம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அடுத்து பார்சிஸ். 10ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்க தொடங்கப்பட்டுச்சாம்? பார்சி பம்பாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்சி பம்பாயில தொடங்கப்பட்டுச்சாம். ஓகேங்களா? 1851 பர்துஞ்சி நவ்ரோஜி என்பார். பர்துஞ்சி நவ்ரோஜி இம்பார்ட்டன்ட் என்பார் ரக்னுமாய் மஸ்தயாஸ்னன் சபா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் எப்போ? 1851. யாரு? பர்துஞ்சி நவ்ரோஜி அவரால் உருவாக்கியிருக்காங்க. பர்துஞ்சி நவ்ரோஜி என்பார் ரக்னுமாய் மஸ்தியாஸ்னன் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற என்ன பண்ணிருக்காரு, அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வருஷம், யாரு, அது பேர், அதோட என்னது, பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம். ஓகேவா? அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஷ்ட் கோஃப்தார் உண்மை விளம்பி, அதோட தாரக மந்திரம். ஓகேங்களா? தாரக மந்திரம் வந்து என்னதான், உண்மை விளம்பி. ராஷ்ட் கோஃப்தார் அப்படிங்கிறது அவங்களோட உண்மை தாரக மந்திரமா இருந்துச்சு. ஓகேங்களா? பெரம்ஜி மல்தார் என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் கொண்டு வர இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினார். ஓகேங்களா? இச்சமூகம் பெரஷா மேத்தா, நம்ம ஐயனை பார்ப்போம். பெரஷா மேத்தா, தீன்ஷா வாச்சா போன்ற தலை சேர்ந்த உருவாக்கள் அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் நான் சொன்ன மாதிரி இந்த பெரஷா மேத்தாவும் தீன்ஷா வாச்சா என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பார்சி பார்த்தோமா? அடுத்து வந்து சீக்கியர்களின் சீர்திருத்த இயக்கங்கள். ஒன்று நிரங்கரி, இன்னொன்று நாம்தாரி. ஓகேங்களா? பஞ்சாப் சீக்கிய சமூகத்தின் சீர்திருத்த முயற்சிகள். பஞ்சாப்ல தான் மேக்ஸிமம் வந்து பஞ்சாப்ல தான் சீக்கியர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அங்கே தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஆரிய சமாஜம் பார்த்தோம். பஞ்சாப் அங்கே தான் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சீக்கியர்கள் சம்மந்தப்பட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சீர்திருத்த நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயாள்தாஸ். அப்போ நிரங்கரிக்கு பாபா தயாள்தாஸ். நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டுமான சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள். அடுத்து குருநானக்கின் தலைமை. ஓகேங்களா? குருநானக்கோட தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதிக்க செய்தார்.
சீக்கியர்களின் புனித நூலான ஆதி கிரந்தத்தை என்ன பண்ணிருக்காரு? மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளாக சாரமாக எழுதின. மது வருவதையும் மாமிசம் உண்பது. ஓகே, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சீக்கிய சித்த இயக்கங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து நிரங்கரி பார்க்க போறோம். நிரங்கரி அப்படிங்கிறது யாருன்னா பாபா தயாள் தாஸ். நிரங்கரி பாபா தயாள் தாஸ். ஓகேங்களா? நிரங்கரி பாபா தயாள் தாஸ். ஓகேங்களா? நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற. ஓகேங்களா? இவரு குருநானக்கோட தலைமையையும் ஆதி கிரந்தத்தை என்ன பண்ணிருக்காரு? மதிச்சிருக்கிறாரு. இவங்க அடுத்து மது அருந்துதல், மாமிசம் இதெல்லாம் சாப்பிடறதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டாவது நாம்தார் இயக்கம். ஓகேங்களா? ரெண்டாவது நாம்தார் இயக்கம். இது யாரு? பாபா ராம் சிங். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பாபா ராம் நாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பாபா ராம் நாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாபா ராம் நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களிடையே நடைபெற்ற மற்றொரு சமூக இயக்கமாகும். நாம்தார் இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை கிர்பான் வாளை தவிர ஓகே சீக்கியர்களின் புனித அடையாளத்தை அணிய வருவித்தது. அதாவது என்ன சொல்றது? அவங்க வந்து அந்த டர்ஃபன் கட்டிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லுது. ஆனா கிருபான் அப்படிங்கிற அந்த குத்துவாள் அவங்க குருவாள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை மட்டும் வச்சு அதை தவிர்த்து மத்தெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லுது. ஓகேங்களா? வாளுக்கு பதிலாக சிறிய சீடர்களை கத்தியை வைத்துக் கொள்ளும்படி ராம்சிங் கூறினார். ஓகேங்களா? சீடர்கள் வந்து சின்ன லத்தி மாதிரி சின்னதா வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இயக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கருதியது. ஓகே ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க விதவை மறுமணத்தை ஆதரித்தது. ஓகே இது நல்ல விஷயம் தான். விதாச்சினை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. ஓகே சூப்பர். அடுத்து ஆரிய சமாஜம் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா ஆரிய சமாஜம் கிறிஸ்தவ சமய நிறுவனங்கள் ஆகியவற்றில் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா எனும் அமைப்பு அமிர்தசரஸில் ஓகே இங்க பாருங்க. அப்போ இந்த ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது ஹிந்துஸ் அங்க பார்த்தோம் இல்லையா? முஸ்லீம்களாகவும் கிறிஸ்டியனாகவும் மாறப்பட்ட இந்துக்கள் என்ன பண்றாங்க? திரும்ப இந்துக்களா மாத்தக்கூடிய அந்த சுத்திய சடங்கெல்லாம் பார்த்தோம். அப்போ ஆரிய சமாஜம் அப்படிங்கிறதும் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள். அப்போ கிறிஸ்தவ சமய பரப்பு ஒரு பக்கத்து வளர்ந்துட்டு இருக்கு. என்னது? அவங்க கிறிஸ்தவத்தை என்ன பண்றாங்கன்னா, ஒரு பக்கத்து பரப்பிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்க அந்த டயத்துல தான் என்ன பண்றது? சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது. எங்க? அமிர்தசரஸ்ல. பாருங்க இந்துக்கள திரும்ப மாற்றத்துக்கு ஆரிய சமாஜம். கிறிஸ்துவ மதத்தை வளர்க்கறதுக்கு ஒரு இயக்கம் வளர்ந்துட்டு இருக்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சீக்கியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு என்னது? சிங் சபா அமைப்பு அமிர்தசரஸ்ல உருவாக்குவாங்களா? சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சபாவின் முக்கிய குறிக்கோளாக. புரியுதுங்களா? அங்க ஹிந்து வளர்ந்துட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி வளர்ந்துட்டு இருக்கு. சோ இந்த டயத்துல என்ன பண்றாங்க? சிங் சபா அமைப்பை அமிர்தசரஸ்ல உருவாக்குறாங்களா? ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க? திரும்பவும் அதே அமிர்தசரஸ்ல தான். ஓகே அமிர்தசரஸ்ல தான் என்ன பண்றாங்க? சிங் சபா நிறுவுறாங்க. ஆங்கிலோட இதுல அமிர்தசரஸ்ல நம்ம கால்சா அப்படிங்கிற கல்லூரியும் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடி இயக்கம். ஓகேங்களா? அகாலி இயக்கம் அப்படிங்கிறது சீக்கியர்களோட ஒரு முக்கியமான இயக்கம். அந்த இயக்கத்துக்கு முன்னோடி யாரு? இந்த சிங் சபா தான். சிங் சபா என்னது? இந்த அமைப்பு தான் என்ன பண்றதாம்? அதோட முன்னோடின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு. தமிழ்நாடு ரிலேட்டடா பார்க்க போறப்போ இன்னும் கொஞ்சம் டெப்த்தா பார்க்கணும். கொஞ்சம் விஷயங்கள இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பதில ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆள் பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகள், ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா? வள்ளலார் ஆமா வள்ளலார்னு பிரபலமா நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? வள்ளலார் என அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் எங்க 1823ல இருந்து 1874 சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்க சிதம்பரத்தில் உள்ள மருதூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாராம். தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் அவரது குடும்பம் சென்னையில இருந்து அவருடைய சகோதரின் இல்லத்திற்கு குடிபெயர்ந்தது. ஓகே சென்னை போயிட்டாங்க. எங்க இருந்து? சிதம்பரத்துல இருந்து என்ன பண்ணா சென்னை போயிட்டாங்க. சகோதரின் இல்லத்திற்கு குடிபெயர்ந்து முறையான கல்வியை பெறாவிட்டாலும் அளப்பரிய புலமை பெற்றிருந்தார். உயிர்களின் நம்பிக்கை இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என என்றார். துயரப்படும் உயிர்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் இங்க பாருங்க இங்க இது இம்பார்ட்டன்ட். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் அவர்கள் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? வள்ளலார் சொல்றாரு. ஓகேங்களா? அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட்ட அனைத்து உயிரினங்களும் காட்டினார். இதை ஜீவகாருண்யம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீவகாருண்யம் என்னது? சகல ஜீவராசிகளுக்கும் ஓகேங்களா? என்ன சொல்றாரு? செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்கள் ஜீவராசிகள் எல்லாத்துலயும் என்ன பண்ணிருக்காரு? இருக்கணும். அதுதான் வந்து ஜீவகாருண்யம். ஓகேங்களா? 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். ஓகேங்களா? 1865 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். ஓகேங்களா? அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எனும் பெயர் மாற்றம் பெற்றது. அப்ப பாருங்க சமரச வேத அப்படிங்கிற அதை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காரு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பேர் மாத்திருக்காரு. ஓகேங்களா? 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகம் வடலூர்ல நிறுவனார்.
சூப்பரான விஷயமா இருக்கு. 1866ல பஞ்சம் வருது. அதை ஞாபகத்துல என்ன பண்றாரு, கணக்குல வச்சுட்டு 1867 அடுத்த வருஷம் 1866ல பஞ்சம் வருது. 1867 என்ன பண்றாரு, இவரு ஒரு உணவகத்தை நிறுவனர். எங்க? வடலூர்ல. ஓகேங்களா? இவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா என்ற பல தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. திருவருட்பா. அப்போ 3வது புக் இது. சத்யார்த்த பிரகாஷ் பார்த்தோம், குலாம்கிரி பார்த்தோம். இப்போ 3வது ஒரு புக்கு பார்க்குறோம், திருவருட்பா அப்படிங்கிற புக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்க சாட்சியாக இருந்தார். இன்கேஸ் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ்கண்ட காட்சி யாரை சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றாரு? பசியால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்கள் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. ஓகே, கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் கலப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன். ஓகே, இந்த பசினால ரொம்ப மோசமா இருக்கிறவங்க பார்த்து என்ன பண்றாரு? ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஆள் யாரு? அயோத்திதாசர். ஃபர்ஸ்ட் ராமலிங்க சுவாமிகள், அடுத்தது அயோத்திதாசர். பண்டித அயோத்திதாசர் தன் தீவிர தமிழறிஞரும் சித்த மருத்துவம். இங்கே பாருங்க, இவரது தீவிர தமிழறிஞரும் சித்த மருத்துவரும். அதனால டாக்டர் அயோத்திதாசர் பண்டிதர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்களை பத்திரிகையின் சமூக அரசியல் செயல்பாளரும் பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாளர். சென்னையில் பிறந்தவர். ஓகே, இவர் வந்து சென்னையில் பிறந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தா வள்ளலார் எங்க பிறந்திருக்காரு? சிதம்பரம். ஓகேங்களா? இவர் வந்து சென்னையிலே பிறந்திருக்காரு. அவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி போன்ற மொழிகளும் புலமை பெற்றிருந்தார். சரளமாக பேசக்கூடியவர், சமூக நீதிக்காக இயக்கம் நடத்தியவர், சாதியத்தின் கொடிப்பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? பாடுபட்டார். சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவமுன்ற அவர் சாதிய மேளத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கொண்டு கொடுத்தார். கல்வியை வலிமை பெறுவதற்கான கல்வி அவர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக இருந்தார். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஒருத்தர் யாரு? பெண் கல்விக்கு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண்களுக்கான பள்ளியை நிறுவனத்துக்கான என்ன முயற்சி எடுத்தார் சொல்லிட்டு இங்கே பார்க்கணும். அடுத்து ஒடுக்கப்பட்டிருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுறதுக்கு உந்து சக்தியாக திறந்தார். ஓகே, இவர் வந்து உருவாக்கப்படுறதுக்கு ஒரு காரணியா இருந்திருக்கிறார். ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பதற்காக அவர் பண்டித அயோத்திதாசர் அத்வைதானந்த சபா. பாருங்க, அத்வைதானந்த சபா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அயோத்திதாசர் என்ன பண்ணிருக்காரு? அயோத்திதாசர் அத்வைதானந்த சபா எனும் அமைப்பை நிறுவினார். 1822 ஜான் திரவியம் என்பவருடன் சேர்ந்து திராவிடர் கழகம். இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்படியே அடுத்தடுத்த டேட்டா வருது பாருங்க. அப்படியே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? திராவிடர் கழகம் அமைப்பை நிறுவினார். யார் கூடனா? ஜான் ரத்தினம் என்பவர் கூட சேர்ந்து. இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னும் அமைப்பினர். மேலும் 1885 திராவிட பாண்டியன் எனும் இதழையும் தொடங்கினார். திராவிட மகாஜன சபை என அமைப்பை 1891 நிறுவினார். ஓகேங்களா? அவரோட முதல் மாநாடு எங்க நடத்திருக்காராம்? நீலகிரியில நடத்திருக்காராம். ஓகேங்களா? அடுத்து பிரம்மஞான சபையை நிறுவியர்கள் ஒருவரான H.S. ஆல்காட். பார்த்தோமாங்க, பிரம்மஞான சபை நிறுவினார். ஆமா, H.S. ஆல்காட்டும் மேடம் H.P. பிளாவட்ஸ்கியும் பார்த்தோம். 2 பேர் பார்த்தோம். ஓகேங்களா? அதுல ஒருத்தர் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்ற அவர் 1898 இலங்கை போயிருக்காரு. ஓகேங்களா? 1898 இலங்கை போயிருக்காரு. அங்கேயே பௌத்தத்தை தழுவினார். அதே ஆண்டில் பௌத்தத்தின் வழியே பௌத்தரின் அடிப்படையிலான சமூகத்தை சாக்கிய பௌத்த சங்கம் சென்னையில் நிறுவினார். இங்க பாருங்க, டிஃபரெண்ட் பாருங்க. H.S. ஆல்காட் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்கே பார்த்தோம் அந்த தியாசாபிக்கல் சொசைட்டி, அதாவது பிரம்மஞான சபை, பிரார்த்தனை சமாஜம், பிரம்மஞான சபை, ஓகேங்களா? பிரம்மஞான தியாசாபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? அதை உருவாக்கணும். இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்தியாவில் பௌத்தம் உயிர் பெறத்துக்கு முக்கிய காரணம். அங்க பார்த்தோமா? ஆமா, பௌத்தம் உயிர் பெறத்துக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. ஓகே, இங்க என்ன பண்றாரு? அதே அந்த பிரம்மஞான சிபி நிறுவனத்தவங்க H.S. ஆல்காட் என்ன பண்றாரு? இவரை யார? அயோத்திதாசரை இலங்கை கூட்டு போறாரு. எந்த வருஷம்? 898 இலங்கை கூட்டு போறாரு. அங்க போய் புத்த மதத்தை தழுவுறாரு. ஆனா இந்த சாக்கிய பௌத்த சங்கத்தை திரும்ப ரிட்டர்ன் சென்னையில தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? அடுத்து ஞாபகம் வச்சுக்கணும், பௌத்தத்தை தழுவுறது இலங்கையில, பட் இந்த சாக்கிய பௌத்த சங்கத்தை உருவாக்குறது சென்னையில. ஓகேங்களா? அடுத்து 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையும் தொடங்கி அதை 1914 அவர் சாகும் வரை, காலமாகும் வரை தொடர்ந்து நடத்தினார். அப்போ 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். ஆல்ரெடி 2 நியூஸ் பேப்பர் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நியூ இந்தியா, காமன்வெல்த், அன்னிபெசன்ட் பார்த்தோம். இங்க 3வது நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். ஒரு பைசா தமிழன் 1907 என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகை தொடங்கி அவர் காலமாகும் வரை என்ன பண்ணிருக்காரு? வெளியிட்டார். ஓகேங்களா? முடிஞ்சிட்டு. இதுதான் புக்ல இருக்கிற டேட்டாஸ். கொஞ்சம் நம்ம டெப்தா தான் பார்த்திருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ இவ்வளவு டெப்தா தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து
ஓகே. இத பார்த்துட்டு அப்படியே உங்களால முடிஞ்சா பவுஸ் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களால பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? ஓகே. எந்த ஆண்டில் சதி ஒழிக்கப்பட்டது? எந்த ஆண்டில் சதி ஒழிக்கப்பட்டது? எங்க பார்த்தோம்? பார்த்தோமா? இது ஏன் புக் பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, டிஎன் யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா சில டைம் கேட்க தான் செய்றாங்க. ஓகேங்களா? அதனால புக் பேக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதையும் சரி ஓகே நம்ம என்ன ஸ்கூல் பசங்களா இதையும் படிச்சுட்டு போறதுக்கு அப்படின்னா சில டைம் இதுலேருந்து ஸ்ட்ரைட் கொஸ்டின்ஸ் வந்துருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். இதை நம்ம பார்த்துக்கணும் தான். ஓகேங்களா? இப்போ உடன்கட்டை ஏறுதல் பார்த்தோம். 1828 இதுக்கு முதல் வருஷம் என்னது? பிரம்ம சமாஜம், ராஜாராம் மோகன் ராய். அடுத்த வருஷம் என்ன பண்றாரு? சதி, உடன்கட்டை போதல். இது கூட இன்னொரு ஆள் யார் பார்த்தோம்? வில்லியம் பெண்டிங் பார்த்தோமா? சதி ஒழிப்பு. ஆமா. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா டேட்டாஸ்லாம் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்களா? தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற அமைப்பு எது? எதுன்னு பார்த்தோம்? ஆரிய சமாஜம். எங்க? பஞ்சாப். எங்க? 1875. ஆமாவா? ஆமா பார்த்தோம். அவரோட நூல் தான் என்ன பார்த்தோம்? சத்யார்த்த பிரகாஷ். அப்படியே ஞாபகம் வரணும். பிரம்ம சமாஜம் யாரு? ஞாபகம் இருக்கா? பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜம் பார்த்தோம். யார் பிரார்த்தனை பண்றா? ஆத்மராம் பாண்டுரங். ஓகேங்களா? ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ஆதி அப்படின்னா தேவர்கள்னு பார்த்தோம். தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர். யாருடைய பணியும் இயக்கமும் 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகூடியது. யார் பார்த்தோம்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இந்து மறை நூட்களே முற்போக்கான என வாதிட்டார். ஓகேங்களா? நவீன வங்காள உரைநடையின் தந்தை என அழைக்கப்பட்டார். பெண் கல்விக்காக பெண்களுக்கான பள்ளிகள் அமைப்பிற்கும் வழிகோடியவர் இவர் தான். ஓகேங்களா? இன்னி பர்சன்ட் வந்து தியோசாபிக்கல் சொசைட்டி. ஜோதிபா புலே வந்து அங்க பார்த்தோம். சத்யசோதக் சமாஜ். ஓகேங்களா? ராஷ்ட் கோஃப்தார் யாருடைய முழக்கம்? ஞாபகம் இருக்கா? எங்க பார்த்தோம்? பார்சி இயக்கம். பத்துஞ்சி நவ்ரோஜி 1851 ரக்னுபாய் மஸ்தியான சபா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பார்சி இயக்கம். ஓகேங்களா? அலிகார் இயக்கம் எங்க பார்த்தோம்? 1875 பார்த்தோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தோம். கல்கத்தா கோயிலோட ஒரு பூசாரி. திராவிட மகாஜன சபை எங்க பார்த்தோம்? அயோத்திதாசர்ல பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து நாம்தாரி. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம் சிங். நாம்தாரி பாபா ராம் சிங். ஓகேங்களா? ஓகே. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? மகாதேவ் கோவிந்த் ரானடே. விதவை மறுமண சங்கம் எப்போ? 1861. இவர் கூடவே இன்னும் 2 பார்த்தோம். 1870 ஒன்று பார்த்தோம். புனே சர்வஜனிக் சபா. அப்புறம் என்ன பார்த்தோம்? 1884 தக்கான கல்விக் கழகம். பார்த்தோமா? பார்த்தோம். ஓகே. தேவேந்திரநாத் தாகூர் பார்த்தோம். ஆதி பிரம்ம சமாஜம். ஜோதிபாய் புலே, ஐயன்காளி இங்கே சவுத் இந்தியால. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? பார்த்தோம். என்ன சத்தியம் பண்ணுமா? சரஸ்வதிட்ட போய் சத்தியம் பண்ணுமா? என்னது? நான் படிச்சு இந்த வருஷம் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார்? யார்? தெரிஞ்சவங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டுக்கு முதல்ல பார்த்தா வள்ளலார். ஓகேங்களா? வள்ளலார் தான் என்ன பண்ணிருப்பாரு? சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவிப்பாரு. அதுக்கப்புறம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்பாரு? பேரையும் மாத்திருப்பாரு. புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார்? யாரு? அதான் பார்த்தோம். எம்ஜி ரானடே. குலாம் கிரி. இன்னொரு பேர் ஞாபகம் இருக்கா? அடிமைத்தனம். யாரு? அயோத்திதாசர். ராமகிருஷ்ணன் யாரு? ராமகிருஷ்ண மிஷன் யாரு? ராமகிருஷ்ண மிஷன் வந்து நரேந்திரநாத் தத்தா. அப்படி இல்லைன்னா யாரு? உங்களோட ராமகிருஷ்ண மிஷன் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரி, விவேகானந்தர். விவேகானந்தர். ஓகேங்களா? விவேகானந்தர். டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். பார்த்தோம். சிங் சஃபா. அதுதான் அகாலி இயக்கத்தின் முன்னோடி. ஓகேங்களா? ஒரு பைசா தமிழன் என்னும் பத்திரிகையை துவக்கியவர் யார்? யாரு? அயோத்திதாசர். பார்த்தோம். இதுதான் அவரோட கடைசியா பார்த்தது. அயோத்திதாசர் 1907 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1914 அவர் செத்து போற வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? ரன் பண்ணியிருக்காரு. ஓகே. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? அப்படியே பவுஸ் பண்ணிட்டு உங்களால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே.
ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். ஆமா. அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தாரா? இல்ல. அவர் என்ன பண்ணாரு? உருவ வழிபாட்டெல்லாம் ஆதரிக்கல. அது வந்து கண்டனம் தான் பண்ணாரு. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். சிற்றேடுகளை வெளியிட்டாரா? ஆமா. அப்போ சமூக கணேசன் ராஜாராம் மோகன் ராய் வில்லியம் கவர்னர் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டால். ஆமா. சிற்றேடுகள் வெளியிட்டது வந்து யாரு? தயானந்த சரஸ்வதி தானே வெளியிட்டிருப்பாரு. இவர் வெளியிட்டிருக்க மாட்டார் தானே? அப்போ இது கிடையாது. ஓகேங்களா? 1ம் 4ம் சரி. 1ம் 4ம் சரி. 1ம் 4ம் சரி இல்லையே. சமூக தீமைகளை கண்டனம் செய்தார். அது பார்த்தோமா? நான் சிற்றேடுகளை பார்த்தோமா? ராஜாராம் மோகன் ராய் சிற்றேடுகள் பார்த்தோமா? ராஜாராம் மோகன் ராய் சிற்றேடுகள். பேஜ் லோட் ஆகல. ஓகேங்களா? ஒரு 2 வரக்கூடாது. உருவ வழிபாட்டை 2 வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இது வரக்கூடாது. இது வரக்கூடாது. 1ம் 3ம் சரி. வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். சரிதானே? ஆப்ஷன் தப்பா இருக்கா? ஓகே. அடுத்து பார்ப்போம். பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. ஆமா. எப்போ? 1867ல. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்தி சாதி கலப்பு திருமணங்களை ஊக்குவித்தது. ஆமாவா? ஆமா. ஜோதிபா புலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பயன்பட்டார். அப்படிலாம் கிடையாது. அதாவது பெண்களுக்காக தான் பயன்பட்டார். ஓகேங்களா? பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிரபலம் கொண்டது. பிரார்த்தனை சமாஜம் வந்து கிடையாது. பஞ்சாப் அப்படின்னாவே ஆரிய சமாஜம் போயிடணும். ஓகேங்களா? ஆரிய சமாஜம் தான் பஞ்சாப். பிரார்த்தனை சமாஜம் எங்கன்னா மகாராஷ்டிரா பக்கம். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் சரி. ஓ, இது தப்பு, இது தப்பு. 1ம் 2ம் சரி. 1ம் 2ம் சரி. ஓகேங்களா? அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல்நலம் மற்றும் பேரிடர் போது நிவாரண பிரச்சனை போன்ற சமூக செயல். ஆமா. பேரின்ப நிலை எய்தும் மக்கள் ஆன்ம ரீதியா இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். ஆமா சொன்னாரு. ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார். இல்ல. ராமகிருஷ்ணர் கிடையாது. யார் அப்படின்னா விவேகானந்தர் தான். விவேகானந்தர் தான். ஓகேங்களா? ராமகிருஷ்ணர் வங்கப்பிரிவினையை எதிர்த்தார். ஆமாவா? ராமகிருஷ்ணர் வங்கப்பிரிவினையை எதிர்த்தார். ராமகிருஷ்ணருக்கும் வங்கப்பிரிவினருக்கும் சம்பந்தமே இல்லை. எங்க பார்த்தோம் அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன் தான் பார்த்தோமே தவிர இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ராமகிருஷ்ணருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. ராமகிருஷ்ணோட மிஷன் தான் பார்த்தோங்க. என்னது? ராமகிருஷ்ணோட மிஷன் தான் பிற்காலத்துல வங்கப்பிரிவினையும் ஒரு சுதேசி இயக்கத்தை பேர்ல தான் ஈடுபடுச்சுன்ற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ இதுவும் வரக்கூடாது. அப்போ 1ம் 2ம் சரி. ஓகேங்களா? ஜோதிபா புலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் நடந்தார். ஆமா பார்த்தோம். ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஓகே. 2மே சரிதான். ஓகேங்களா? கூற்று சரி. கூற்றிற்காரம் பொருத்தமாக உள்ளது. நிறைய எழுதிட்டேன் போல் இருக்கு. அதனால லோட் ஆகுது. ஓகே. அடுத்த கிளாஸ் பார்க்குறப்போ இதை சேர்த்து பார்த்தலாமா கைஸ்? ஓகேங்களா? ஓகே. ஓகே. இந்த கிளாஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எந்தெந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட்டு, ஸோ என்னென்ன இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிளாஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் பார்க்குறப்போ இந்த பொறுத்துக்கு மட்டும் நம்ம சேர்த்து லாஸ்ட்டாக பார்த்துலாம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் யூனிட் 6 போகிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த யூனிட் போகிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொறுத்துக்கு வந்து நான் லாஸ்ட்டாக சேர்த்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அந்த கூற்று காரணம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டின் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.